இன்னைக்கு நம்ம ஒர்க்கு வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்து ஃபோன் போட்டுருந்தாங்க. நாங்கள் ரெடிமேடாக ஸ்பீக்கர் வாங்கியிருந்தோம். செகண்ட் ஹேண்டில் தான் பெட்டி வாங்கியிருந்தோம். பெட்டி பயங்கரமாக உதறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி பெட்டி நம்ம கடைக்கு கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம கடைக்கு ஸ்பீக்கர் பாக்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. பெட்டியை பார்த்தோம். பெட்டி பூராமே தார்பாய் தச்சிருந்தனால அவங்களுக்கு வந்து பெட்டி வந்து நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆனால் பெட்டி பூராமே சாதா பிளேட் போட்டுருக்காங்க. பேக்லையும் ஃப்ரெண்ட்லையும் தார்பாய் பூரா போச்சு. பெட்டி உதறாமல் இருக்கிறதுக்கு சப்போர்ட்டுக்கு எந்த செக்கையுமே உள்ள இல்லாமல் தான் இருந்துச்சு. லேசாக பேச வச்சிருந்தா கூட ரொம்ப உதறி இருக்கும். அதே மாதிரியும் சுற்றி பலகை பூராமே தார்பாய் பிரிக்கும். சுற்றி உள்ள பலகை பூராமே வெடிப்பு இருந்துச்சு. நம்ம எல்லாத்தையுமே பிரிச்சு தார்பாயை பிரிச்சு பேக்லையும் ஃப்ரெண்ட்லையும் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பிளேட் போட்டாச்சு. உள்ள பூராமே நம்ம பலகா வச்சு நம்ம ஸ்டைலில் செஞ்சுட்டோம். அதே மாதிரியும் சுற்றி இருக்க பலகால பூரா வெடிப்பா தான் இருந்துச்சு. லப்ப வச்சு மட்டி அடிச்சு பெயிண்ட் அடிச்சாச்சு. இப்போ பெட்டி தரமா இருக்கு. நம்ம செய்யற ஸ்பீக்கர்ல ஸ்பேஸ் எவ்வளவு நாள் வச்சுக்கலாம். ஒத்த போட்டு உதறாது. நம்ம ஃபாலோவர்ஸ் பூராமே தெரியும். நம்ம இன்ஸ்டாகிராம்ல இதே மாதிரி ஸ்பீக்கர் செய்யற வீடியோ நிறைய போட்டிருக்கோம். நம்ம செய்யற ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து தரமாவும் இருக்கும். சவுண்ட் வேற லெவலா இருக்கும். அடுத்தடுத்து பொங்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. அதான் டவர்ல பூரா செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒர்க் வந்து இதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.